27 நாட்கள் ரிச் ஆகணும்னா இந்த 8 விஷயங்களை பண்ணணும். நீங்க இன்னைக்கு முதல் 27 நாட்கள் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நீங்க உங்க பினான்சியல் லைஃபை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடணும். முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன், முடியும். ஆனா நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல போற 8வது விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மட்டுமே உங்க அடுத்த 10 வருஷ பினான்சியல் ஃபியூச்சரை மாத்திடும். அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. சரி, இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா 27 நாட்கள் சேலஞ்ச். இந்த 27 நாட்களுக்குள்ள நீங்க 8 ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் எடுக்க போறீங்க. இந்த 8 ஆக்ஷன்ஸ் உங்க மைண்ட் செட்டை மாத்தும், உங்க ஹேபிட்ஸை மாத்தும், உங்க ஃபைனான்சியல் டெசிஷன்ஸை மாத்தும். நீங்க ஓவர் நைட் பில்லியனர் ஆக மாட்டீங்க, அது ரியலிஸ்டிக் இல்ல. ஆனா 27 நாட்கள் கழிச்சு நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இருப்பீங்க. ஃபைனான்சியலி ஸ்மார்ட், மோர் டிசிப்ளின்டு, வெல்த் பில்டிங் பாத்ல இருப்பீங்க. அப்புறம் அது உங்களை இன்னும் மேல எடுத்துட்டு போகும். ரெடியா? லெட்ஸ் டைவ் இன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேட்கிறேன். நீங்க ரிச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ரிச் ஆகிறதுக்கு என்ன பண்றீங்க? அதுதான் கேள்வி. நம்மள பெரும்பாலான ஒரு ரிச் ஆகணும்னு ட்ரீம் பாக்குறோம், ஆனா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்ல. நம்ம விஷ் பண்றோம், ஆனா ஒர்க் பண்றோம் இல்ல. இதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு என் சின்ன வயசு கதை சொல்றேன். எனக்கு 12 வயசு இருக்கும் போது எங்க அப்பா ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, மகனே நீ பெரியவன், ஆனா என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்? நான் சொன்னேன், நான் ரிச் ஆகணும் அப்பா. அவங்க சிரிச்சுட்டு கேட்டாங்க, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் திகைச்சு போனேன், எனக்கு ஆன்சர் தெரியல. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, மகனே ட்ரீம் காண்றது ஈஸி, அதை அச்சீவ் பண்றதுக்கு பிளான் வேணும், ஆக்ஷன் வேணும், டிசிப்ளின வேணும். அது இல்லாம ட்ரீம் என்றைக்கும் ட்ரீமா தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அப்போ முதல்ல நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் ஃபைனான்சியலி கம்ஃபர்டபுளா இருக்கேன். நான் பில்லியனர் இல்ல, ஆனா என் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு. என் கையில சாய்ஸஸ் இருக்கு. அதுக்கு காரணம் நான் யங் ஏஜ்ல இருந்தே ரைட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணினேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எவ்வளவு வயசு ஆனாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க உங்க ஃபைனான்சியல் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க இந்த 27 நாட்கள் சேலஞ்சை சீரியஸ்லி எடுக்கணும். இத கேமா நினைக்காதீங்க, இது உங்க வாழ்க்கை. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வர்றேன். இதோ உங்க 27 டேஸ் வெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். டே 1 to day 3 ஃபைனான்சியல் எக்ஸ்ரே. உங்க நிதி நிலைமையை உள்ளுக்குள்ள பாருங்க. முதல் 3 நாள் நீங்க செய்ய போறது என்னன்னா, உங்க கரண்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை முழுசா அனலைஸ் பண்றது. இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவா நம்ம ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்றோம், ஃபேஸ் பண்றோம் இல்ல. ஆனா நீங்க ரிச் ஆகணும்னா முதல்ல உங்களுக்கு எங்க நிக்கிறீங்கன்னு தெரியணும். டே 1 மார்னிங் நீங்க எழுந்ததும் ஒரு நோட் புக் எடுங்க. அதுல இந்த ஹெட்லைன்ஸ் எழுதுங்க. இன்கம் சோர்சஸ், மென்டலி எக்ஸ்பென்சஸ், டெப்ட்ஸ், செட்ஸ், சேமிப்பு, முதலீடு. இப்போ ஒவ்வொன்னையும் டீடைலா ஃபில் பண்ணுங்க. வருமான ஆதாரங்கள், உங்களுக்கு எல்லா ஆதாரங்கள்ல இருந்தும் மாசம் எவ்வளவு வருது? சம்பளம், ஃப்ரீலான்சிங் இன்கம், ரெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட், எதுவா இருந்தாலும் எழுதுங்க. மாதாந்திர செலவுகள், இதுதான் மிக இம்பார்ட்டன்ட். உங்க மாதாந்திர செலவுகளை கேட்டகரிஸா பிரிங்க. ரெண்ட், grocery, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்டேஷன், என்டர்டைன்மெண்ட், டைனிங் அவுட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இஎம்ஐஸ், இன்சூரன்ஸ் பிரீமியம்ஸ் எல்லாமும் எழுதுங்க. ஒரு ரூபாய் கூட மிஸ் பண்ணாதீங்க. இதை பண்ணும்போது நீங்க ஷாக் ஆவீங்க. என்னடா இத்தனை காசா இதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நான் யூஸே பண்றது இல்லையே, இவ்வளவு அன்னெசரி எக்ஸ்பென்சஸா? இந்த மாதிரி தாட்ஸ் வரும். அதை தான் நம்ம விரும்புறோம். இந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டே 2ல உங்க டெட்ஸை லிஸ்ட் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு டெட், பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன் எல்லாமும். ஒவ்வொன்னுக்கும் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், மந்த்லி இஎம்ஐ எழுதுங்க. இது பெயின்ஃபுல்லா இருக்கும், நான் தெரியும். ஆனா நீங்க உங்க எனிமியை தெரிஞ்சுக்கணும், அதை டிஃபீட் பண்றதுக்கு. டே 3ல உங்க ஆசெட்ஸ் மற்றும் சேவிங்ஸ் பாருங்க. பேங்க் பேலன்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், கோல்டு, ப்ராப்பர்ட்டி எல்லாமும் கால்குலேட் பண்ணுங்க. உங்க நெட் வொர்த் என்னன்னு கண்டுபிடிங்க. நெட் வொர்த் டோட்டல் ஆசெட்ஸ், டோட்டல் டெட்ஸ். நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ராகுல் பத்தி சொல்றேன். ராகுல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாசம் 75,000 ரூபாய் சம்பளம். அவனுக்கு எப்பவும் கேஷ் கிரன்ச். ஒரு நாள் நான் அவன்கிட்ட இந்த எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். முதல்ல அவன் தயங்கினான், ஆனா பண்ணான். அவன் அதை பண்ணும் போதுதான் ரியலைஸ் பண்ணான், அவன் மாசம் 12,000 ரூபாய் ஃபுட் டெலிவரிக்கு ஸ்பெண்ட் பண்றான். 6 சந்தாக்கள் இருக்கு, அதுல 4 யூஸ் பண்றதே இல்ல. கிரெடிட் கார்டுல 2.5 லட்சம் ரூபாய் டெட் இருக்கு, அதுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் கட்டுறான். அவன் கண்ணுல நீர் வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன்? ஆனா அந்த ரியலைசேஷன் தான் அவனை மாத்துச்சு. அதுக்கு அப்புறம் அவன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் டெட் ஃப்ரீ, நல்ல சேவிங்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் 3 நாள் இந்த பினான்சியல் எக்ஸ்ரே பண்ணுங்க. இது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். டே 4 to day 7 எமர்ஜென்சி ஃபண்ட் கிக் ஸ்டார்ட். உங்க சேஃப்டி நெட் கட்டுங்க. இப்போ நீங்க உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த 4 நாள் நீங்க செய்ய போறது என்ன? உங்க எமர்ஜென்சி ஃபண்டை ஆரம்பிக்கிறது. எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா, திடீர் நெருக்கடி வந்தா உங்களை காப்பாத்துற பணம்.
ஜாப் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, அர்ஜென்ட் ஹோம் ரிப்பேர், ஃபேமிலி எமர்ஜென்சி, எதுவா இருந்தாலும் இந்த ஃபண்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். பெரும்பாலான பைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க உங்க 3 முதல் 6 மாச எக்ஸ்பென்சஸ்க்கு சமமான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். ஆனா நான் ரியலிஸ்டிக்கா இருக்கேன். 27 நாட்கள்ல நீங்க 6 மாசம் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கொடுக்கலாம். டே நாள் 4ல ஒரு செப்பரேட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. இத அனுபவ நிதினு நேம் வைங்க. இதுக்கு டெபிட் கார்டு வேணாம். ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு லிங்க் பண்ணாதீங்க. இது அப்சல்யூட்லி எமர்ஜென்சிக்கு மட்டும். டே 5ல் உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாருங்க. ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 40,000 ரூபாய்னு வச்சுக்குவோம். உங்க டார்கெட் 3 மாதங்கள் 1,20,000 ரூபாய். பெரிய தொகை தெரியுதா? டோன்ட் பேனிக். நாம இதை பில்ட் பண்றோம், ஓவர் நைட் இல்ல. டே 6ல் நீங்க செஞ்சு வச்சிருக்கிற டே 1 இடம் 3 அனாலிசிஸை பாருங்க. எந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸை கட் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன்சல் பண்ணலாம், ஃபுட் டெலிவரி குறைக்கலாம், இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் நிறுத்தலாம். இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லயும் பாருங்க. நீங்க மினிமம் 5,000 ரூபாய் மந்த்லி சேவ் பண்ற வழி கண்டுபிடிங்க. டே 7ல உங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதுல மினிமம் 5,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அது இல்லைன்னு 3,000 ரூபாய், 2,000 ரூபாய் எதுவா இருந்தாலும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் மந்த்லி டிரான்ஸ்பர் செட்டப் பண்ணுங்க. எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் 5,000 rupees ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்படி பண்ணுங்க. இதை நீங்க தொடர்ந்தா 2 வருஷத்துல 1,20,000 rupees எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி. நான் என்னோட கசின் சித்ரா பத்தி சொல்றேன். சித்ரா ஒரு டீச்சர். மாசம் 38,000 ரூபாய் சம்பளம். அவளுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கான்செப்டே தெரியாது. எப்போ எமர்ஜென்சி வந்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவா ஆர் கடன் வாங்குவா. ஒரு நாள் அவளோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அர்ஜென்ட் சர்ஜரி வேணும். 1,50,000 ரூபாய். அவகிட்ட கேஷ் இல்ல. பர்சனல் லோன் வாங்கினா ஹை இன்ட்ரெஸ்ட். கிரெடிட் கார்டுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணினா. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினா அந்த ஸ்ட்ரெஸ், அந்த எம்பாரஸ்மெண்ட் அவளால தாங்க முடியல. அதுக்கு அப்புறம் அவ முடிவு பண்ணினா இனி இந்த சிச்சுவேஷன் வராதுன்னு நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்குவேன். இப்போ 3 வருஷம் ஆச்சு. அவளோட எமர்ஜென்சி ஃபண்ட்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அவளுக்கு இப்போ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். எந்த எமர்ஜென்சி வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்னு அவளுக்கு தெரியும். நீங்களும் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இந்த டே 4 to 7 சீரியஸ்லி எடுத்துக்குங்க. டே 8 to டே 12 டெட் அட்டாக் பிளான். கடனை வீழ்த்துங்க. இப்போ நாம அடுத்த கிரிட்டிக்கல் ஃபேஸுக்கு போறோம். டெட் மேனேஜ்மெண்ட். டெட் உங்க வெல்த்தை கில் பண்ற ஒரு சைலண்ட் கில்லர். இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா நீங்க உங்க ஃபியூச்சர் இன்கமை அட்வான்ஸ்ல கொடுக்குறீங்க. நீங்க இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறீங்க. ஆனா 20% இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அதுக்காக 1,20,000, 1,300,000 கட்டுறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா 20,000 முதல் 300,000 ரூபாய் உங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆனா அது வீணா போச்சு. டே 8ல் உங்க டே 2ல் பண்ணின டெட் லிஸ்ட் எடுங்க. அதை 2 கேட்டகரிஸா பிரிங்க. பேட் டெட் மற்றும் குட் டெட். பேட் டெட் கிரெடிட் கார்டு டெட், பர்சனல் லோன் ஃபார் கேஜெட்ஸ் or ட்ரிப்ஸ், கார் லோன், பைக் லோன், இதெல்லாம் பேட் டெட். இவ டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸ்க்கு ஆர் கன்சம்ஷனுக்கு எடுத்த கடன்கள். இவைகளை முதல்ல அழிக்கணும். குட் டெட், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், பிசினஸ் லோன், இவ குட் டெட். இவை அப்ரிஷியேட்டிங் ஆசெட்ஸ்க்கு ஆர் இன்கம் ஜெனரேஷனுக்கு எடுத்த கடன்கள். இவைகளை பிளான்டா ரீபே பண்ணலாம். டே 9ல உங்க பேட் டெப்ட்ஸை அமௌண்டோட அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இதை டெட் ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு ஒன்று 25,000 ரூபாய், பர்சனல் லோன் 60,000 ரூபாய், கிரெடிட் கார்டு 2 80,000 ரூபாய், கார் லோன் 2,50,000 ரூபாய். டே 10ல் ஒரு அக்ரெசிவ் ரீபேமெண்ட் பிளான் பண்ணுங்க. எல்லா டெட்ஸுக்கும் மினிமம் பேமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்மாலஸ்ட் டெட்டுக்கு மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணுங்க. உங்க டே 6ல் ஐடென்டிஃபை பண்ணின எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை இதுக்கு யூஸ் பண்ணுங்க. உதாரணமா நீங்க மாதாந்திரமாக 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சீங்க. அதுல 2,500 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு. மீதி 2,500 ரூபாய் ஸ்மாலஸ்ட் டெட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்டா போடுங்க. டே 11ல உங்க கிரெடிட் கார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு டஃப் அட்வைஸ் தர்றேன். உங்க கிரெடிட் கார்ட்ஸை பிசிக்கலி கட் பண்ணுங்க. என்னடா கிரெடிட் கார்டு கட் பண்ணலாமா நீங்க கேட்கலாம். எஸ், அதுதான் பெஸ்ட். கிரெடிட் கார்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ற டெம்டேஷன் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்சல்யூட்லி நெசசரினா இதை பண்ணுங்க. வீட்ல ஒரு பாக்ஸ்ல லாக் பண்ணி வைங்க. அதை வாலெட்ல கேரி பண்ணாதீங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. மேலும் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை ஃபுல்லா பே பண்ணுங்க. மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. டே 12ல லோன் பான்ஸ் டிரான்ஸ்பர் அல்லது கான்சோலேஷன் பத்தி யோசிங்க. நீங்க ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் வச்சிருந்தா அதை லோவர் இன்ட்ரெஸ்ட் லோனுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா பாருங்க. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு கடன் 24% வட்டிக்கு இருந்தா அதை பர்சனல் லோன் 14% வட்டிக்கு மாத்தி விடலாம். இது உங்களுக்கு நிறைய வட்டி சேமிக்க உதவும். நான் என் காலீக் அனில் பத்தி சொல்றேன். அனில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர். மாசம் 65,000 ரூபாய் சம்பளம். அவருக்கு மல்டிபிள் டெட்ஸ். கிரெடிட் கார்டு 1,20,000, பர்சனல் லோன் 3 லட்சம், பைக் லோன் 80,000.
டோட்டல் டெட் 5 lakh rupees. மந்த்லி இஎம்ஐஸ் மட்டும் 35,000 rupees. அவர் சஃபகேட் ஆனார். அவர் இந்த டெட் ஸ்னோபால் மெத்தட் ஃபாலோ பண்ணினார். முதல்ல பைக் லோனை டார்கெட் பண்ணினார். அது ஸ்மாலஸ்ட். 8 மாசத்துல அதை முடிச்சிட்டார். அப்போ அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட். ஒரு கடனை முடிச்சிட்டேன், அடுத்து கிரெடிட் கார்டு டெட்டை அட்ராக்ட் பண்ணினார். 14 மாசத்துல அதையும் கிளியர் பண்ணினார். இப்போ பர்சனல் லோன் மட்டும் இருக்கு, அதையும் அவர் சிஸ்டமேட்டிக்கா கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவர் மூக்குல காற்று வர்றதுக்கு மட்டும் உழைக்கிறது இல்ல, அவரோட ஃபியூச்சருக்கு உழைக்கிறார். நீங்களும் இதை பண்ணலாம். டெட்டுனா பயப்படாதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க, டிஃபீட் பண்ணுங்க. Day 13 to Day 17 இன்கம் எக்ஸ்ப்ளோஷன். உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க. இப்போ வரைக்கும் நாம எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்றது, டெட்ஸ் கிளியர் பண்றது பத்தி பேசினோம். ஆனா வெல்த் பில்டிங்க்கு இன்னொரு சைடு இருக்கு, இன்கம் இன்க்ரீஸ். நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணினாலும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இன்கமுக்கு லிமிட் இல்ல. நீங்க உங்க இன்கமை டபுள் ட்ரிபிள் பண்ணலாம். அதுக்கு நீங்க டிஃபரெண்டா திங்க் பண்ணணும், டிஃபரெண்டா ஒர்க் பண்ணணும். Day 13ல உங்க கரண்ட் ஸ்கில் செட் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க என்ன வெல் பண்ண முடியும்? ரைட்டிங், டிசைனிங், கோடிங், டீச்சிங், கன்சல்டிங், குக்கிங், போட்டோகிராஃபி, நீ வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், என்னென்ன இருந்தாலும் லிஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஸ்கில்ஸ்க்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கா பாருங்க. இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணுங்க. அப்வொர்க், ஃபைவர், ஃப்ரீலான்சர் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ஸ்கில்ஸுக்கு ஜாப்ஸ் இருக்கா பாருங்க. Day 14ல ஒரு சைடு ஹஸ்ல ஆரம்பிங்க. நீங்க ஃபுல் டைம் ஜாப் விட்டுடுங்கன்னு நான் சொல்றது இல்ல. ஆனா ஈவினிங்ஸ், வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுங்க. உதாரணமா, நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்க. கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சா லோகோ டிசைன், ஃபிளையர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க. கோடிங் தெரிஞ்சா ஸ்மால் வெப்சைட், ஆப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆன்லைன் டியூஷன் எடுங்க. முதல்ல சின்னதா ஆரம்பிங்க, டார்கெட் வைங்க. இந்த சைடு ஹசல் த்ரூ மாசம் 5,000 ரூபாய் ஏர்ன் பண்றது, அது அச்சீவ் ஆனதும் 10,000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. Day 15ல உங்க கரண்ட் ஜாப்ல growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க. நீங்க ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிளா, சேலரி ஹைக்கு கேட்கலாமா, புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி உங்க வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாமா, உங்க மேனேஜரோட அப்பாயின்மெண்ட் வைங்க, உங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி பேசுங்க, உங்க கரியர் கோல்ஸ் ஷேர் பண்ணுங்க, சேலரி ரிவிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இதை பண்றது இல்ல, அதனால இயர்ஸ் கழிச்சும் சேம் சேலரியில தான் இருக்காங்க. Day 16ல பாசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பாசிவ் இன்கம் என்னன்னா, நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணாம கிடைக்கிற இன்கம். ஆப்ஷன்ஸ், யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, ஆட்ஸ் ரெவென்யூ, பிளாக் எழுதுங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஆட்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க, யூடமி, ஸ்கில் ஷேர், இபுக் எழுதுங்க, அமேசான் கிண்டல், ஸ்டாக் போட்டோகிராஃபி, ஷட்டர் ஸ்டாக், ரெண்டல் இன்கம், ஸ்பேர் ரூம் ரெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஓவர் நைட் சக்சஸ் கொடுக்காது, ஆனா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ல நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணும். Day 17ல நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. உங்க ஃபீல்ட்ல இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புளை லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ், வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மென்டர்ஸ் கண்டுபிடிங்க. நெட்வொர்க்கிங்னா என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் என்னோட ஸ்டோரி சொல்றேன். நான் 5 வருஷம் முன்னாடி ஒரு கண்டென்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணினேன். மாசம் 35,000 ரூபாய் சம்பளம். நான் எனக்கு ஒரு சைடு ஹஸ்ல் வேணும்னு முடிவு பண்ணினேன். நான் ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் ஆரம்பிச்சேன். முதல் மாசம் 2,000 ரூபாய் மட்டும் ஏர்ன் பண்ணினேன். ஆனா நான் கன்சிஸ்டன்டா இருந்தேன். எல்லா ஈவினிங்கும் 2 முதல் 3 மணி நேரம் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணினேன். 6 மாசத்துல என் சைடு ஹஸ்ல் இன்கம் 15,000 ரூபாய் ஆச்சு. ஒரு வருஷத்துல 25,000 ரூபாய். இப்போ என் ஃப்ரீலான்சிங் இன்கம் மட்டும் மாசம் 60,000 ரூபாய் மேல. இது என்னோட மெயின் ஜாப் சேலரியை விட அதிகம். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் என்னோட பினான்சியல் லைஃபை கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. நான் ஃபேஸ்டரா டேப்ஸ் கிளியர் பண்ணினேன், அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், என்னோட ஃபைனான்சியல் கோல்ஸ் குக்கிலி அச்சீவ் பண்ணினேன். இதெல்லாம் பாசிபிள் ஆனதே அந்த சைடு ஹஸ்லர் டிசிஷனால தான். நீங்களும் இதை பண்ணலாம். உங்க இன்கமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லையே இல்ல, ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். Day 18 to Day 21 இன்வெஸ்ட்மெண்ட் இக்னிஷன். உங்க பணத்தை உழைக்க வைங்க. இப்போ நம்ம வர்றோம். வெல்த் பில்டிங் அண்ட் ஹார்ட்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். சம்பாதிக்கிறது இம்பார்ட்டன்ட், சேவ் பண்றது இம்பார்ட்டன்ட், ஆனா இன்வெஸ்ட் பண்றது தான் உங்களை ரிச் ஆக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தான் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ற மேஜிக்கை உங்களுக்கு கொண்டு வரும். Day 18ல இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, நீங்க உங்க பணத்தை ஏதாவது ஒரு ஆசெட்ல போடுறீங்க, அது டைம்க்கு டைம் க்ரோ ஆகும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணுனீங்கன்னா கம்பவுண்ட் growth நடக்கும். மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் 1 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்க பணத்தை ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. SIP த்ரூ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ். 2 ஸ்டாக்ஸ், கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறது. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டு தான் டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகணும். 3 பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், பேங்க்ல சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் குறைவு ஆனா கேரண்டீட், எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நல்லது. 4 பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF, கவர்மெண்ட் பேக்ட், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், 15 இயர்ஸ் லாக் இன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பெஸ்ட். 5 கோல்டு, ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். பிசிக்கல் கோல்டு அவாய்ட் பண்ணுங்க. சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் ஆர் கோல்டு ETFs ப்ரிஃபர் பண்ணுங்க. 6 ரியல் எஸ்டேட், லாங் டேர்ம் வெல்த் பில்டிங், ஆனா ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், லோ லிக்விடிட்டி. Day 19ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணுங்க. முதல்ல உங்க ஃபைனான்சியல் கோல்ஸை டிஃபைன் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் 1 to 3 years, எமர்ஜென்சி ஃபண்ட், வேகேஷன், கேஜெட் பர்ச்சேஸ், இதுக்கு லிக்விட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், FD, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மீடியம் டேர்ம் கோல்ஸ் 3 to 7 years, கார் பர்ச்சேஸ், ஹவுஸ் டவுன் பேமெண்ட், இதுக்கு பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ். லாங் டேர்ம் கோல்ஸ் 7+ years, ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்,
வெல்த் கிரியேஷன். இதுக்கு அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ். உங்க ஏஜ், ரிஸ்க் ஆப்பிடைட், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுங்க. ஒரு பேசிக் ரூல், 100 மைனஸ் யுவர் ஏஜ் ஈக்குவல்ஸ் எக்விட்டி பர்சன்டேஜ். நீங்க 30 வயசுனா 70% ஈக்விட்டி, 30% கடன். 40 வயசுனா 60% ஈக்விட்டி, 40% கடன். 4-20ல உங்க முதலீடு பண்ணுங்க. நீங்க அனாலிசிஸ் பாராலிசிஸ்ல சிக்காதீங்க. எந்த ஃபண்ட் பெஸ்ட், எந்த ஸ்டாக் வாங்குறது, மார்க்கெட் இப்போ ஹைல இருக்கு நான் வெயிட் பண்றேன்னா இதெல்லாம் எக்ஸ்கியூஸ். ஸ்டார்ட் நவ். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. 2 முதல் 3 நல்ல லார்ஜ் கேப் ஆர் டைவர்சிஃபைட் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. மாசம் 5000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிங்க. நீங்க ஃபண்ட் செலக்ட் பண்ண தெரியலன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். இவ மார்க்கெட்டை ட்ராக் பண்ணும். சிம்பிள், எஃபெக்டிவ். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி செட்டப் பண்ணுங்க. எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஆர் 5th டேட் ஆட்டோமேட்டிக்கா 5000 ரூபீஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். டே 21ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் பத்தி லேர்ன் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ்க்கு மிக இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கன்சிஸ்டன்சி. எந்த மாசமும் மிஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் அப்பா இருந்தாலும் டவுனா இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க. பேஷன்ஸ் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் கேம் இல்ல, லாங் டேர்ம் கேம். முதல் வருஷம் ரிட்டர்ன்ஸ் குறைவா இருக்கலாம், நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். பேனிக் ஆகாதீங்க. 5 முதல் 10 முதல் 15 ஆண்டுகள் ஹோல்ட் பண்ணுங்க. அவாய்ட் டைமிங் த மார்க்கெட். மார்க்கெட் லோல வரும்போது வாங்க வேண்டும்னு நினைச்சு வெயிட் பண்ணாதீங்க. டைம் இந்த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட். நீங்க ஏர்லி இன்வெஸ்ட் பண்ண கம்பவுண்ட் எஃபெக்ட் அதிகம். டோன்ட் செக் போர்ட்ஃபோலியோ டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மந்த்லி ஆர் குவார்டர்லி ரிவ்யூ பண்ணா போதும். நான் எங்க அக்கா பத்தி சொல்றேன். அவளுக்கு 32 வயசு, பேங்க்ல ஒர்க் பண்றா. 7 வருஷம் முன்னாடி நான் அவகிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பத்தி சொன்னேன். அவ ஸ்கெப்டிக்கலா இருந்தா. நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறதில்ல, எஃப்டில போடுறேன்னு சொன்னா. நான் அவளை கன்வின்ஸ் பண்ணினேன். ட்ரை பண்ணு, மினிமம் 3000 ரூபாய் எஸ்ஐபின்னு. அவர் ரிலக்டன்ட்லி அக்ரி பண்ணினா. 3000 ரூபாய் மாதந்தோறும் எஸ்ஐபி ஆரம்பிச்சா ஒரு பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ஸ்ல அவளோட இன்வெஸ்ட்மெண்ட் 36,000 ரூபாய், வேல்யூ 38,500 ரூபாய். அவ ஹாப்பி, கண்டினியூ பண்ணினா. 3 வருஷமானதும் இன்வெஸ்ட்மெண்ட் 1,08,000 ரூபாய், வேல்யூ 1,45,000 ரூபாய். அவ ஷாக்ட். 37,000 ரூபாய் கெயின். அவ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணினா 5,000 ரூபாய் எஸ்ஐபி. இப்போ 7 வருஷம் ஆச்சு. அவளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சுமார் 3,50,000 ரூபாய். ஆனா கரண்ட் வேல்யூ 6,20,000 ரூபாய். 2,70,000 ரூபாய் ப்ராஃபிட். அவ என்கிட்ட சொல்லுவா, அண்ணா நான் உன் வார்த்தையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட லைஃப்ல பண்ணின பெஸ்ட் ஃபைனான்சியல் டிசிஷன். நீங்களும் இந்த டிசிஷன் எடுங்க. டுடே, ரைட் நவ். டே 22 டு டே 24. மணி மைண்ட் செட் மேக் ஓவர். உங்க சிந்தனையை மாத்துங்க. இப்போ வரைக்கும் நாம பிராக்டிகல் ஆக்ஷன்ஸ் பத்தி பேசினோம். ஆனா வெல்த் பில்டிங்குக்கு மிக இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் மைண்ட் செட். உங்க மணி மைண்ட் செட் தான் உங்க ஃபினான்ஷியல் டெஸ்டினியை டிசைட் பண்ணும். நீங்க எப்படி மணி பத்தி திங்க் பண்றீங்க, எப்படி மணி பத்தி ஃபீல் பண்றீங்க, எப்படி மணி பத்தி பேசுறீங்க, இதெல்லாம் மேட்டர் பண்ணும். டே 22ல உங்க கரண்ட் மணி பிலீஃப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க மணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில காமன் நெகட்டிவ் மணி பிலீஃப்ஸ். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். ரிச் பீப்புள் எல்லாம் கிரீடி ஆர் டிஸ்ஆனஸ்ட். நான் எப்பவும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல தான் இருப்பேன். நான் மணி மேனேஜ்மெண்ட்ல நல்லவன் இல்ல. இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்தா சேவ் பண்றேன். இந்த மாதிரி பிலீஃப்ஸ் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தா அது உங்க ஆக்ஷன்ஸை சபோட்டாஜ் பண்ணும். நீங்க கான்ஷியஸா சேவ் பண்ண நினைச்சாலும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை தடுக்கும். இதை மாத்துறதுக்கு பாசிட்டிவ் மணி அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. எல்லா நாளும் மார்னிங் மிரர் முன்னாடி நின்னுட்டு இதை சொல்லுங்க. நான் வெல்த்தை அட்ராக்ட் பண்றேன். பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ஈஸி அண்ட் என்ஜாயபிள். நான் ஃபினான்ஷியலி அபண்டன்ட். நான் ஸ்மார்ட் மணி டெசிஷன்ஸ் எடுக்கிறேன். என்னோட வெல்த் தொடர்ந்து க்ரோ ஆகுது. முதல்ல இது வியர்டா தோணும். ஆனா இதை கன்சிஸ்டன்டா பண்ணா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் ஆகும். டே 23ல கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இப்போ என்ன வச்சிருக்கீங்கோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருங்க. நீங்க எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? லுக் அரவுண்ட். உங்களுக்கு ஒரு ரூஃப் ஓவர் யுவர் ஹெட் இருக்கு, ஃபுட் இருக்கு, க்ளோத்ஸ் இருக்கு, ஜாப் இருக்கு, ஹெல்த் இருக்கு. இதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. கிராட்டிடியூட் அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணும். நீங்க என்ன வச்சிருக்கீங்கோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருந்தா யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கும். இது ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்ல, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். கிரேட்ஃபுல் மைண்ட், பாசிட்டிவ் மைண்ட், பெட்டர் டிசிஷன்ஸ், பெட்டர் ரிசல்ட்ஸ். எல்லா நாளும் ஸ்லீப் போறதுக்கு முன்னாடி 3 திங்ஸ் எழுதுங்க. நீங்க ஃபினான்ஷியலி கிரேட்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள். உதாரணமா, இன்னைக்கு என்னோட சம்பளம் டைமுக்கு வந்ததுக்கு நன்றி. என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரோ ஆகுதுக்கு நன்றி. என்னால என்னோட பில்ஸ் பே பண்ண முடிஞ்சதுக்கு நன்றி. டே 24ல ரிச் பீப்புளோட ஹேபிட்ஸை ஸ்டடி பண்ணுங்க. மில்லியனர்ஸ் எப்படி திங்க் பண்றாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க. சில காமன் ரிச் பீப்புள் ஹேபிட்ஸ். அவங்க ஏர்லியா எழுந்திருப்பாங்க. மார்னிங் 5 to 6 AM. அவங்க தொடர்ந்து லேர்ன் பண்றாங்க. புக்ஸ், பாட்காஸ்ட், கோர்சஸ். அவங்க லாங் டேர்ம் திங்க் பண்றாங்க. அவங்க டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்றாங்க. அவங்க வேல்யூக்காக பணம் செலவு பண்றாங்க.
ஸ்டேட்டஸ்க்காக இல்ல, அவங்க மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்றாங்க, அவங்க ஜெனரஸ், அவங்க கிவ் பேக் டு சொசைட்டி. நீங்க இந்த ஹேபிட்ஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ரிச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிச் பீப்புள் மாதிரி நடந்துக்குங்க. ஆக்ட் அஸ் இஃப் பிரின்சிபல். நீங்க ஆல்ரெடி ரிச் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணுனீங்கன்னா நீங்க அதை அட்ராக்ட் பண்றீங்க. நான் என் மென்டோர் சந்தோஷ் சார் பத்தி சொல்றேன். சந்தோஷ் சார் இப்போ 55 வயசு, சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், மல்டி மில்லியனர். ஆனா அவர் ரொம்ப ஹம்பிள் பர்சன். நான் ஒரு நாள் அவங்கிட்ட கேட்டேன், சார் நீங்க எப்படி இந்த லெவலுக்கு வந்தீங்க? அவர் சொன்னாரு, வா தம்பி, எனக்கு 25 வயசு இருக்கும் போதே நான் என்னை ஒரு மில்லியனர் மாதிரி நடத்த ஆரம்பிச்சேன். 25 வயசு இருக்கும் போதே நான் என்னை ஒரு மில்லியனர் மாதிரி நடத்த ஆரம்பிச்சேன். அப்போ என் சேலரி 15,000 ரூபாய் மட்டும்தான். ஆனா நான் எல்லா நாளும் மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், பிசினஸ் புக்ஸ் படிப்பேன், என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றேன், ஹை குவாலிட்டி பீப்புளோட நெட்வொர்க் பண்றேன், என்னோட பணத்தை வைஸ்லி இன்வெஸ்ட் பண்றேன். நான் ட்ரெஸ் பண்றதுல கூட கான்சியஸா இருப்பேன், சீப்பா இல்லாம குவாலிட்டி க்ளோத்ஸ். நான் மென்டலி ஆல்ரெடி ரிச் பர்சன். அது அட்ராக்ட் பண்ணுச்சு ரியல் வெல்த்தை. அவரோட வார்த்தைகள் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நானும் அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது ஒர்க் பண்ணுது. Day 25 to Day 26 ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மேரத்தான். தொடர்ந்து கத்துங்க. வெல்த் பில்டிங் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். நீங்க எப்பவும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். Day 4:25 ஃபினான்ஸ் புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு மஸ்ட் ரீட் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். 1. ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாகி. Assets vs Liabilities. Financial Education and Importance. 2. The Psychology of Money by Morgan Housel. Money Psychology. Behavior 3. The Richest Man in Babylon by George Clason. Timeless Money Principles. 4. Think and Grow Rich by Napoleon Hill. Wealth Mindset 5. The Millionaire Next Door by Thomas Stanley. Real Millionaires Habits. இந்த புக்ஸ்ல மினிமம் ஒன்னையாவது இந்த 27 டேஸ்ல படிக்க ஆரம்பிங்க. டெய்லி 30 நிமிஷம் படிங்க. ஒரு மாசத்துல ஒரு புக் முடிஞ்சிடும். ஒரு வருஷத்துல 12 புக்ஸ். இந்த 12 புக்ஸ் உங்க ஃபினான்ஷியல் நாலேஜை எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீஸ் பண்ணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்ஸோட லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், அல்லது காமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சஜஸ்ட் பண்றேன். Day 26 ஃபினான்ஸ் பாட்காஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கம்யூட் பண்றீங்களா, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்களா, குக்கிங் பண்றீங்களா, அந்த டைம்ல ஃபினான்ஸ் கண்டென்ட் கேளுங்க. சில குட் தமிழ் ஃபினான்ஸ் யூடியூப் சேனல்ஸ்: லேபர் லா அட்வைசர், நனாயம் விகதான், CA ரஜசேகரான், ஃபினான்ஸ் பூசான் இங்கிலீஷ் சேனல்ஸ், ஜீரோடா வாசிட்டி, CA ரச்சனா ரனாடி, பிரஞ்சல் கம்ரா, லேபர் லா அட்வைசர், has English content too. Podcast, பைசா வாய்ஸா, The Money View, Capital Mind Podcast. இந்த கான்டென்ட் டெய்லி கன்சியூம் பண்ணுனீங்கன்னா உங்க ஃபைனான்ஷியல் நாலேஜ் கண்டினியூஸ்லி க்ரோ ஆகும். நீங்க பெட்டர் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. மேலும் ஆன்லைன் கோர்சஸ் எடுங்க. கோர்சேரா, யூடெமில ஃப்ரீ அண்ட் பெய்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் கோர்சஸ் இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE, இந்த வெப்சைட்ல ஃப்ரீ சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. இதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் மற்றும் மணி ஹையஸ்ட் ROI கொடுக்கும். நீங்க எவ்வளவு லேர்ன் பண்றீங்களோ அவ்வளோ ஏர்ன் பண்றீங்க. Day 4:27 த கேம் சேஞ்சர். உங்க வாழ்க்கையை மாத்திடும் ஒரே விஷயம் இதோ வந்துட்டோம். Day 4:27க்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் தான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். இது உங்க ஃபினான்ஷியல் லைஃபை forever மாத்திடும். நீங்க கடந்த 26 நாட்களா எல்லாத்தையும் பண்ணினீங்க. ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், டெட் ரிடக்ஷன், இன்கம் இன்க்ரீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மைண்ட் செட் சேஞ்ச், எஜுகேஷன். அருமை. ஆனா இதையெல்லாம் விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஆட்டோமேஷன். ஆமா, ஆட்டோமேஷன் தான். இது சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுதான் மிக பவர்ஃபுல் வெல்த் பில்டிங் டூல். நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம குட் இன்டென்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம், ஆனா ஃபாலோ த்ரூ பண்றோம் இல்ல. நம்ம இந்த மாசம் 10,000 ரூபாய் சேவ் பண்றேன் டிசைட் பண்றோம், ஆனா மென்டென்ட்ல ஃபோர்வர்ட் பண்றோம் அல்லது ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம மென்டலி SIP பண்றேன்னு பிளான் பண்றோம், ஆனா ஸ்கிப் பண்றோம். இதுதான் ப்ராப்ளம். சொல்யூஷன்: ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி எக்வேஷன். ஆட்டோமேட் எவ்ரிதிங். Day 27 உங்க மொத்த ஃபினான்ஷியல் லைஃபையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. 1. சேலரி கிரெடிட் ஆனதும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்ஸ். எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கவுண்ட்டுக்கு 10%, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்டுக்கு 20%, டெட் ரீபேமெண்ட் அக்கவுண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்க HR கிட்ட கேட்டு சேலரி ஸ்பிளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஆர் பேங்கிங் ஆப்ல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணுங்க. 2. ஆட்டோமேட்டிக் SIPs. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் SIPஸும் ஆட்டோ டெபிட் மோட்ல எவ்ரி மந்த் சேம் டேட் ஆட்டோமேட்டிக்கா மணி டெபிட் ஆகும், இன்வெஸ்ட் ஆகும். 3. ஆட்டோமேட்டிக் பில் பேமெண்ட்ஸ். எலக்ட்ரிசிட்டி, மொபைல், இன்டர்நெட், இன்சூரன்ஸ் பிரீமியர்ஸ் எல்லாத்துக்கும் ஆட்டோ பே பேமெண்ட் செட் அப் பண்ணுங்க. இது லேட் பீஸ் அவாய்ட் பண்ணும், கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணும். 4. ஆட்டோமேட்டிக் EMI பேமெண்ட்ஸ். எல்லா லோன்ஸுக்கும் ஆட்டோ டெபிட். திஸ் என்ஷூர்ஸ் யூ நெவர் மிஸ் அ பேமெண்ட். ஆட்டோமேஷன் என்ற பியூட்டி என்னன்னா, நீங்க திங்க் பண்ணவே வேணாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக். நீங்க டெம்ப்டட் ஆகிற சான்ஸே இல்ல. மணி சேலரி அக்கவுண்ட்ல வந்ததும் ஆட்டோமேட்டிக்கலி ரைட் பிளேசஸ்க்கு போயிடும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி சொல்றேன். அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்றாங்க. 2 groups ஆஃப் பீப்புள். Group A மேனுவலி சேவ் பண்றாங்க. Group B ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் யூஸ் பண்றாங்க. 2 குரூப்ஸும் சேம் இன்கம், சேம் சேவிங்ஸ் டார்கெட். 6 மாசம் கழிச்சு ரிசல்ட்ஸ். குரூப் A மேனுவல் ஆவரேஜ் 40% டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க. குரூப் B ஆட்டோமேட்டிக் ஆவரேஜ் 95% டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க. பாருங்க டிஃபரன்ஸை. ஆட்டோமேஷன் 2.5 times பெட்டர் ரிசல்ட்ஸ். ஏன்னா ஆட்டோமேஷன் ரிமூவ்ஸ் 3 enemies. 1. forgetfulness. நீங்க மறக்க மாட்டீங்க. 2. temptation. நீங்க ஸ்பெண்ட் பண்ண டெம்ப்டட் ஆக மாட்டீங்க. 3. laziness. நீங்க லேட்டர் பண்றேன்னு போஸ்ட்போன் பண்ண மாட்டீங்க. நான் என்னோட அப்பா பத்தி சொல்றேன். எங்க அப்பா ஒரு சிம்பிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சேலரி அதிகம் இல்ல, ஆனா அவங்க 30 வருஷமா தொடர்ந்து சேவ்
சேவ் பண்ணினாங்க, இன்வெஸ்ட் பண்ணினாங்க. எப்படி? ஆட்டோமேஷன். அவங்களோட சேலரி வரும் சேம் டே ஆட்டோமேட்டிக்கா பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு 20% டிரான்ஸ்பர் ஆகும். அவங்க அதை டச் பண்ணவே இல்லை. மந்த்லி ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஆட்டோமேட்டிக். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக். மீதி பணத்துல மட்டும் எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கு அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க கையில டீசென்ட் கார்பஸ் இருக்கு, 1 கோடி மேல. சிம்பிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆவரேஜ் சேலரி, ஆனா சிஸ்டமேட்டிக் ஆட்டோமேஷன். அதுதான் அவங்களை பினான்சியலி செக்யூர் பண்ணுச்சு. நீங்களும் இதை பண்ணுங்க. டுடே இட் செல்ஃப் உங்க போன் எடுங்க, பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணுங்க, எல்லா ஆட்டோமேஷன்ஸும் செட்டப் பண்ணுங்க. இந்த 30 நிமிஷம் எஃபர்ட் உங்க அடுத்த 30 வருஷத்தை செக்யூர் பண்ணும். சரி, நான் இப்போ இந்த 27 நாட்கள் சவாலை குவிக்கா ரீகேப் பண்றேன். நாள் 1, முதல் 3 பினான்சியல் எக்ஸ்ரே, உங்க நிலைமை அனலைஸ். நாள் 4 முதல் 7 எமர்ஜென்சி ஃபண்ட், சேஃப்டி நெட் பில்ட். நாள் 8 முதல் 12 டெட் அட்டாக், கடனை வீழ்த்துங்க. நாள் 13 முதல் 17 இன்கம் எக்ஸ்ப்ளோஷன், வருமானம் அதிகப்படுத்துங்க. நாள் 18 முதல் 21 இன்வெஸ்ட்மெண்ட் இக்னிஷன், இன்வெஸ்ட் ஆரம்பிங்க. டே 22 to 24 மணி மைண்ட் செட், சிந்தனை மாத்துங்க. டே 25 to 26 பினான்சியல் எஜுகேஷன், தொடர்ந்து கத்துங்க. டே 27 ஆட்டோமேஷன், எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்க. இந்த 8 ஸ்டெப்ஸை 27 நாட்கள்ல முடிங்க. நீங்க 100% பெர்ஃபெக்ட் பண்ண முடியாதுனாலும் பரவாயில்ல, 70 முதல் 80% பண்ணினாலே போதும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். 27 நாட்கள் முடிஞ்சதும் நீங்க ஒரு டிஃபரெண்ட் பர்சன். உங்களுக்கு பினான்சியல் கிளாரிட்டி இருக்கும், எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும், டெட் ரெடியூஸ் ஆகி இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்சஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, பாசிட்டிவ் மணி மைண்ட் செட் இருக்கும், பினான்சியல் நாலேஜ் அதிகமா இருக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கும். அப்புறம் நீங்க இதே ஹேபிட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. இது 27 நாட்கள் சவால மட்டும் இல்ல, இது லைஃப் டைம் ஜேர்னியோட ஆரம்பம். 1 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பாருங்க, உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். 3 வருஷம் கழிச்சு நீங்க அதிசயப்படுவீங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க பினான்சியலி ஃப்ரீயா இருப்பீங்க. நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன், நீங்க இந்த 27 டேஸ் சேலஞ்சை சீரியஸ்லி எடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களை ரிச் ஆகிறதை யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கு எந்த மேஜிக்கும் வேணாம், லாட்டரி வேணாம், இன்ஹெரிட்டன்ஸ் வேணாம். வேணும்னா டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், அவ்வளவுதான். நீங்க ஸ்பெஷல், நீங்க கேப்பபிள், நீங்க டிசர்வ் பினான்சியல் ஃப்ரீடம். ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஸ்கிரிப்டிங் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நிறைய நேரம் எடுத்திருக்கு. ஆனா நான் இதை பண்ற ஒரே காரணம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்க பினான்சியல் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண உதவணும். நீங்க இந்த 27 டேஸ் சேலஞ்சை பண்ணி உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டீங்கன்னா என் எஃபர்ட் வொர்த் இட். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, நீங்க ரெடியா? நீங்க இந்த 27 நாட்கள் சவாலை எடுக்க ரெடியா? நீங்க உங்க பினான்சியல் ஃபியூச்சரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரெடியா? நீங்க எஸ்னு சொல்லுறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஐ எம் ரெடி ஃபார் த 27 டேஸ் சேலஞ்ச் டைப் பண்ணுங்க. இது உங்க கமிட்மெண்ட். நீங்க பப்ளிக்கா கமிட் பண்ணுனீங்கன்னா நீங்க ஃபாலோ த்ரூ பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். மேலும் இந்த சேலஞ்சை நீங்க மட்டும் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு குரூப்பா இதை பண்ணுனீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். 27 நாட்கள் செல்வம் சவால் ஸ்குவாட் கிரியேட் பண்ணுங்க. டெய்லி ப்ராக்ரஸ் ஷேர் பண்ணுங்க. ஈச் அதர் ஐ என்கரேஜ் பண்ணுங்க. நான் இந்த சேலஞ்சுக்கு ஒரு சிம்பிள் ட்ராக்கர் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அல்லது உங்க சொந்தமா ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா நாளும் உங்க ப்ரோக்ரஸ் மார்க் பண்ணுங்க. இது விஷுவல் ரிமைண்டர், மோட்டிவேஷன் பூஸ்டர். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த சேலஞ்ச்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு நாள் ஸ்கிப் ஆனீங்கன்னா அல்லது ஒரு ஸ்டெப்ல ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா அதுக்காக கிவ் அப் பண்ணாதீங்க. நான் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன், இனி வேணாம்னு குவிட் பண்ணாதீங்க. அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுங்க. ப்ராக்ரஸ் ஓவர் பெர்ஃபெக்ஷன். கடைசியா நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் கோட் சொல்றேன். சைனீஸ் ப்ராவர்ப், the best time to plant a tree was 20 years ago. The second best time is now. நீங்க 20 வருஷம் முன்னாடியே சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அது பெஸ்ட். ஆனா அது முடியல. அடுத்த பெஸ்ட் டைம் என்னன்னா இப்போ, டுடே, திஸ் மோமெண்ட். நீங்க உங்க பாஸ்டை மாத்த முடியாது, ஆனா உங்க ஃபியூச்சரை மாத்த முடியும். அதுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் கீ. 27 நாட்கள், 8 படிநிலைகள், ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. நான் உங்களோட சக்சஸுக்காக வெயிட் பண்றேன். 27 நாட்கள் முடிஞ்சதும் காமெண்ட்ஸ்ல வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணினீங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணினீங்க, என்ன லேர்ன் பண்ணினீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க ஸ்டோரி வேற ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். இப்போ நீங்க இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணுங்க. நான் வாரம் ஒரு முறை இது மாதிரி பிராக்டிகல், ஆக்ஷனபிள் பினான்சியல் கண்டென்ட் கொண்டு வர்றேன். நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை அழுத்துங்க. இது யூடியூப் ஆல்கோரிதம்க்கு சிக்னல் அனுப்பும். இந்த வீடியோ இன்னும் அதிக பேருக்கு ரீச் ஆகும். நீங்க லைக் பண்றதால வேற 1000 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது உங்க குட் டீட். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணுங்க. பினான்சியல் லிட்டரசி ஸ்ப்ரெட் பண்றது நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றதால யாரோ ஒருத்தரோட பினான்சியல் லைஃப் மாறலாம். அது பெரிய சேவை. கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ் எழுதுங்க. நீங்க இந்த 8 ஸ்டெப்ஸ்ல எதை ஃபர்ஸ்ட் பண்றீங்க? உங்க பிகெஸ்ட் பினான்சியல் சேலஞ்ச் என்ன? நீங்க இந்த 27 டேஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்றீங்களா? உங்க பினான்சியல் கோல்ஸ் என்ன? நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன், மேக்ஸிமம் ரிப்ளை ட்ரை பண்றேன். உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் இருந்தா தயங்காம கேளுங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன்.
ரிச் டேட் புவர் டேட் புக் லிங்க், த சைக்காலஜி ஆஃப் மணி புக் லிங்க், 27 நாட்கள் சவாலுக்கான டிராக்கர், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு தளங்கள், எஸ்ஐபி கால்குலேட்டர், அவசர கால நிதியை கணக்கிடும் கருவி, கடனை அடைக்கும் கருவி, இதையெல்லாம் யூஸ் பண்ணி உங்க ஜேர்னியை ஈஸி பண்ணிக்குங்க. அடுத்த வாரம் நான் ஒரு ஃபாலோ அப் வீடியோ போடுறேன். 27 நாட்கள் சவால், பொதுவான பிழைகள் மற்றும் அவற்றை எப்படி தவிர்ப்பது. அதுலயும் நிறைய பிராக்டிகல் டிப்ஸ் கொடுப்பேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரி நண்பர்களே, இப்போ நான் போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபைனல் மோட்டிவேஷன். உங்க கனவுகள் வேலிட், உங்க பினான்சியல் கோல்ஸ் அச்சீவபிள். நீங்க ரிச் ஆக டிசர்வ் பண்றீங்க. ஆனா அதுக்கு நீங்க உங்களை நம்பணும், ஆக்ஷன் எடுக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். இன்னைக்கு முதல் 27 நாட்கள் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இந்த 27 நாட்கள்ல நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் உங்க அடுத்த 27 ஆண்டுகளை டிசைட் பண்ணும். அதனால இதை சீரியஸ்லி எடுங்க, இதை ப்ரையாரிட்டி கொடுங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்க முடியும். நான் உங்களை நம்புறேன். இப்போ நீங்க உங்களை நம்புங்க. உங்க வெல்த் ஜேர்னி இன்னைக்கே ஆரம்பமாகட்டும். உங்க பினான்சியல் ஃப்ரீடம் கனவு சூன் ரியாலிட்டி ஆகட்டும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் அமையட்டும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்க வேல்யூபிள் டைம் இந்த வீடியோக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த 20 நிமிஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணின டைம்க்கு நிச்சயம் எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிமெம்பர், யூ ஆர் ஜஸ்ட் 27 நாட்கள் அவே ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் நவ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட். மேலும் உங்க வெல்த் ஜேர்னியை இன்னைக்கே ஆரம்பிங்க. பீஸ் மற்றும் ப்ராஸ்பெரிட்டி வாழ்க வளமுடன்.